ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபாரஸ்ட் டைம்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஃபாரஸ்ட் டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ பாலக் சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பாலக்கீரையை கட் பண்ணி அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வச்சுருக்க கீரையை இதோடு சேர்த்துக்கலாம். எடுத்தோடனே நீங்கள் தண்ணி சேர்த்துடக்கூடாது. கீரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் ஆயில் மேலே சேர்த்துட்டு ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நீங்கள் சப்பாத்தி மாவு பரத்துறது மாதிரி இதை பரத்தி எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கெலாம் கீரை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தியில் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தோசைக்கல் சூடாக இருக்குது. இப்போ இதில் போட்டு எடுத்துடலாம். இப்போ பரட்டி போட்டுக்கலாம். இப்போ ஆயில் சேர்த்துக்கிடுவோம். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி எல்லா சப்பாத்தியையும் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நீங்கள் சன்னா எது வச்சாலும் சாப்பிட்டாலும் வித்தியாசமே தெரியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.